கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி டார்கெட் பண்ண போற ஃபாரின் பவுலர்ஸ் யாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட்ல ஆர்சிபி டார்கெட் பண்ண போற இந்தியன் பவுலர்ஸை பத்தி அதிகமாக பேசியிருப்போம். லைக் ஒரு புவி நட்டோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை பத்தி பேசியிருப்போம். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஃபாரின் பவுலர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எண்ணிக்கையிலே வந்துட்டு அடங்காத அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஆர்சிபி டார்கெட் பண்றதுக்கு இந்த 5 பேர்ல தான் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். அண்ட் சோசியல் மீடியாலையும் சில ஃபேன்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் வச்சு ஒரு 5 பேரை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். மேபி இந்த 5 பேர்ல ஒரு சில பேருக்கு ஆர்டிஎம் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஆர்சிபி ட்ரை பண்ணுவாங்க. கிடைக்குது கிடைக்காம போறது அப்படிங்கிறது இந்த அப்ஸ் அண்ட் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மாறக்கான சான்ஸ் இருக்கு. அந்த 5 பேர் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பொதுவாக போன வருஷம் ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் ஆரம்பத்தில் பயங்கரமாக அடி வாங்குச்சு. ஒரு 7 மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா மொக்கையான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ டீம் எடுக்கும் போதே என்னையா அல்சாரி ஜோசப் அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப போரான டீமாக இருக்கு. ஃபெர்குசன் மட்டும்தான் நல்லா தெரிகிறாரு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த ஃபெர்குசனுக்கும் மேக்ஸிமம் சான்ஸ் கொடுக்கவே இல்லை. 7வது மேட்ச்க்கு அப்புறம் கொடுத்தாங்க. அவரும் ஓரளவுக்கு செமையம் பண்ணாருங்க, பாராட்டியே ஆனோம். ஏன்னா அவர்கிட்ட இருக்க அந்த ஸ்பீடை வச்சு சூப்பராகவே போடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்சிபிக்கு 2-3 மேட்ச் சப்போர்ட் பண்ணியும் கொடுத்தாரு. ரீஸ்டாப்லி அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக அல்சாரி ஜோசப் யாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணல. சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பவுலர்ஸை வச்சே மேக்கப் பண்ணி ஆர்சிபி டீம் கஷ்டப்பட்டு அந்த 1% சான்ஸை வச்சு சிஎஸ்கே பீட் பண்ணி ஆல்மோஸ்ட் போனாங்க. ஆனால் அந்த இடத்துல மறுபடியும் மாறார் கூட வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அந்த மேட்ச்ல கூட பவுலர்ஸ் இருந்திருந்தா இன்னும் நல்லா பெட்டரா பண்ணியிருக்க முடியும். ஏன்னா ஒரு நல்ல டார்கெட் ஒரு 170 போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 170 180 அதை வந்துட்டு அவங்களால வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண முடியல. பவுலிங் யூனிட் அடி வாங்குச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சிராஜ் மட்டும்தான் ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எஸ் தயால் ஓரளவுக்கு நல்லா போட்டாரு. பட் இருந்தாலும் பவுலிங் யூனிட் அடி வாங்குச்சு. அந்த இடத்துல போய் ஒரு ஃபாரின் பவுலர் இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. இந்த ஆப்ஷன்ல அதை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 83 கோடி சாலிடா வந்துட்டு சூப்பரான பவுலர்ஸ் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்பர் 1 ட்ரெண்ட் போல்ட். ஏன்னா ஆர்ஆருக்கு ஆர்டிஎம் கிடையாது. 100% ஆக்ஷன் அவைலபிள். எல்லா டீமும் ட்ரை பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலும் ஆர்சிபிக்கு காம்படிஷன் யார் அப்படின்னா பிரீத்தி ஜிந்தாக்காவோட பஞ்சாப் கிங்ஸ் தான். ஏன்னா அவங்களும் இவங்களும் தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஹை பட்ஜெட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக காம்படிஷன் நடக்கும். ஸோ அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரை பண்ண போகிறாங்க. ஆனால் மார்க்கி பிளேயர் லிஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இடையில ஒரு 4-5 பிளேயருக்கு அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பட்ஜெட் வந்துட்டு டவுன் ஆயிடும். ஏன்னா அதுலேயே ஆல்மோஸ்ட் 2 பிளேயர் பக்கம் வாங்கிடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதிலே 20 கோடி 25 கோடி மேலே ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அன்லக்கிலி ஸோ ஆர்சிபிக்கு பேடான ஒரு சுச்சுவேஷனில் அந்த மிக்சிங்கில் எடுக்கும்போது போல்டே நம்பர் 1 வந்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. பஞ்சாப் கிங்ஸ் கண்டிப்பாக 100% ட்ரை பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை ஆர்சிபிக்கு ஒரு சாதகமான நிலை உருவாகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு முழு முயற்சியோட போவாங்கிறதுல மாற்றமே கிடையாது. அண்ட் நம்பர் 2 என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெர்குசனுங்க. இவங்க கிட்ட ஆர்டிஎம் இருக்கோ இல்லையோ உண்மையாலுமே சூப்பரான ஒரு பவுலர் தான். போன தடவை வந்துட்டு அப்படியே ஸ்டீல் பண்ணி எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லணும். ஸோ பேஸ் ப்ரைஸ்லேயே எடுத்த மாதிரி ஞாபகம். நல்ல ஒரு பவுலர், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ நேற்று நடந்த மேட்ச்சில் கூட கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸ்ரீலங்கா கூட டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். 7 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாரு. சூப்பராகவே போட்டு கொடுத்தாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ ஃபெர்குசனுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனால் ஹை பட்ஜெட்டில் போகாமல் ஒரு 4 கோடி இல்லைன்னா 6 கோடிக்குள்ளே எடுக்கிறதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் 3வதா ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இந்த வருஷம் மறுபடியும் ஆக்ஷனுக்கு வராருங்க. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம எம்ஐ ஜெர்சியில் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. இன்ஜுரியிலிருந்து வந்த டைமு ஸோ பெருசாக போடல. ஆனால் இந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொஞ்சம் டேஞ்சரானவர். ஸோ மறுபடியும் அந்த பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு பழைய ஃப்ளோவோட வந்துட்டு ஆக்ஷனுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அவர் மேலே கண் இருக்கு. ஸோ ஆர்சிபியும் வச்சிருப்பாங்க. ஏன்னா நல்லா பவுன்சர் பீமர் போடக்கூடிய ஆள் வேணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஆர்ச்சரே எடுக்கலாம். ஆனால் கம்மி பட்ஜெட் அரௌண்ட் ஒரு 6 கோடி கீழே அதுக்கு கீழே எடுக்கிறதா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். அதுக்கு மேலே போகிறது எல்லாமே போனால் அதிலிருந்து 6லிருந்து ஒரு கோடி இல்லைன்னா ஒரு 2 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமே தவிர ஸோ மற்றபடி அவரோட இப்போ கரண்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அந்த 6 crore அப்படிங்கிறதா அவருடைய அந்த லைனு. அதுக்குள்ளே தான் ஆர்சிபியூ ட்ரை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். அண்ட் 4வதா ஆல்ரெடி ஆர்சிபிலே இருந்த சிஎஸ்கேலே இருந்த ஹேஸ்லெட். ஸோ கொஞ்சம் வருஷமாக ஆக்ஷன் பக்கமே காணுமேப்பா, இடையில போயிடுறேப்பா அப்படின்னு நினச்சப்போ ஸோ இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வெளிவருது. ஸோ பொறுத்திருந்த பார்ப்போம். பாடா கவாஸ்கர் ஷாஃபி இருக்கு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எனிவே ஆக்ஷன் வந்தால் ட்ரை பண்ணக்கூடியது 2-3 டீமில். 1 சிஎஸ்கே, இன்னொன்று பஞ்சாப் கிங்ஸ், 3வது ஆர்சிபி. இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்க போகிறாரு. ஸோ ஆர்சிபி அந்த டைமில் பட்ஜெட் அதிகமாக இருக்குது, பஞ்சாப்லாம் கம்மியாக இருக்காங்கிற பட்சத்தில் ஸோ அவர் ஈஸியாக தூக்கி போட்டுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு டஃப் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத.
அண்ட் ஃபைனலா ஆண்ட்ரிக் நார்கியா ரொம்ப ரொம்ப முக்கியமா சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்க. ஸோ நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவோட அடுத்த ஒரு தூண்ங்கிறதுல மாற்றமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஎம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஆர்டிஎம் சம்திங் என்னமோ வச்சிருக்காங்க. அவங்களும் ட்ரை பண்ண போறாங்க. இவர் ஒருத்தர் தான் மைனஸ் பாயிண்ட், ஏன்னா ஆர்டிஎம் இருக்கிறதுனால. ஆனா மத்தபடி மீதி இருக்கக்கூடிய 4 பவுலர்ஸ் இல்ல அப்படின்னா கூட இவர லைட்டா ஒரு ட்ரை குடுத்து பார்ப்பாங்க. ஆல்ரெடி ஒரு கண்ணு வச்சிருக்காங்கங்கிறதுல மாற்றம் கிடையாது. போன வருஷம் இதுக்கு முன்னாடி அக்ஷன் வரும்போதே நார்கியா மேல கண்ணு வச்சிருந்தாங்க ஆர்சிபி. இந்த தடவை வரும்போது விட மாட்டாங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, ஆர்டிஎம் அவங்க போடுறாங்களோ இல்லையோ, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டாவது ஏத்தி விடுவோமே அப்படின்னு கூட ஆப்ஷன்ல செயல்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ இது போக பவுலர்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மிச்சல் ஸ்டார்க், ஆண்டர்சன் மாதிரி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனா நான் சொன்ன 5 பேருமே வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிளான பிரைஸ்லையும் கிடைப்பாங்க. அட் த சேம் டைம் டெத் ஓவர்ஸ் நல்லா போடுவாங்க. என்எஸ்எல் ஓவர்ஸ்லையும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு. ஸோ இது போக நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஆர்சிபி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்க டீமுக்காக எந்த மாதிரியான பவுலர்ஸை சூஸ் பண்ணுவீங்க, என்ன பிரைஸ் ரேஞ்சில் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.